வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இன்றைக்கி நிறைய வேலைகள் இருந்துச்சு. எப்பயுமே எனக்கு வேலை இருந்துகிட்ருக்கும். நாளைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா, அதனால் செம்ம மழை. வீட்டு முன்னாடியெல்லாம் நிறைய தண்ணி. கடை முன்னாடியே இருக்கிறதுனால தேவையானதெல்லாம் அப்படியே பைய போட்டு வாங்கிக்கிடுவோம். மெக்ரோனி வாங்கி ஒரு 2 மாதம் ஆகிப்போச்சு. அப்படியே மறந்துட்டேன். வீட்டில் என்னடா இருக்குன்னு பார்த்தா இருந்துச்சு குடமிளகா. ஒரு குடமிளகாப்பா 52 ரூபாப்பா. என்ன விலை பாருங்கள். அந்த சிகப்பாக இருக்குல்ல, அதெல்லாம் குடமிளகா. தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு. பீன்ஸு, குடமிளகா, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு எப்பயும் போல் நம்ம மெக்ரோனி வீட்டில் செய்வோம் இல்லையா, அது மாதிரி தான். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த மெக்ரோனியை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக விட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதை அப்படியே நல்லா வெந்தோடனே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மெக்ரோனியை அதில் போட்டு நல்லா கிண்டி ஒரு அரை மணி நேரம் ஊற விடணும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டு உடனே எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டேன். இந்த மசாலா இந்த மெக்ரோனியில் ஏறவே இல்லை. ஆனால் இது நாராயணனுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கும் பிடிக்கும். கொஞ்சம் நல்லா வெந்துடணும். அவருக்கு என்ன பண்ணுவேன், கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி செஞ்சு கொடுப்பேன். அதாவது குளன்னு. இன்றைக்கி என்ன பண்ணார், பல்லை எடுத்து மாட்டிக்கிட்டார். அதனால் பரவாயில்ல செஞ்சு கொடு அப்படின்ட்டார். வெளியில் வேறு மழை பெஞ்சு நல்லா வீட்டு முன்னாடி தண்ணி. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே போயிடும். அதாவது அந்த வடிகாலில் தண்ணி போயிடும். ஆனால் மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த வடிகால் போகிற ஓட்டையில் ஏதாவது போய் மூடிக்கிருச்சுன்னா அப்படியே தண்ணி முட்டி வரைக்கும் நிற்கும். மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் வேடிக்கையாக. ஆனால் வீட்டுக்குள்ளெல்லாம் சில பேர் வாசல் முன்னாடி தண்ணி போயிட்டு வீட்டுக்குள்ளேயெல்லாம் சில பேருக்கு போயிடும், பள்ளமான வீட்டுகளுக்குள்ளே. அதாவது சின்ன மழைக்கே. இப்போ பெரிய மழை நிறைய இடத்துல வீட்டுக்குள்ளே வெள்ளம் போய் நிறைய பேர் ஜனங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் டிவியில் இந்த நியூஸ்லெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சாப்பாடு கூட யாராவது கொடுத்துருவாங்க. பக்கம் பக்கம் இருக்கிறவங்க இப்போ அரசாங்கம் கூட சாப்பாடெல்லாம் கொண்டு வண்டியிலலாம் கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க போன வாரமெல்லாம். ஆனால் கழிவுகள் எப்படி வெளியேறுறது? குளிக்கணும், பாத்ரூம் போகணும், நம்மளுடைய உடம்பு கழிவுகள் எப்படி வெளியேறும்? சாப்பிட்றத மட்டும் சாப்பிட்டு என்ன பண்ணுறது? அப்பாட்ட கொடுத்தாச்சு, அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்தேன்னா, நாளைக்கு கார்த்திகை தீபம்ல, அதனால் சாமியெல்லாம் எடுத்து அவங்கள நல்லா குளிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் என்ன போடுவேன்னா, பன்னீர், மஞ்சப்பொடி, பச்சை கற்பூரம் போடுவேன். அப்புறம் ஜவ்வாது இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கூட போட்டுக்கிடுவேன். நான் பன்னீர்னு சொல்கிறது சாப்பிட்ற பன்னீர் இல்லைப்பா, தண்ணியாக இருக்குல்ல ஊற்றுற பன்னீர். அதெல்லாம் போட்டு சாமியை ஃபஸ்ட்டு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியிலையும் கழுவிட்டு கொஞ்சம் சாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். இப்போ இந்த மேடையை எல்லாம் தொடச்சிட்டு ஓம் போட்டுட்டு இந்த ஸ்ரீராம ஜெயம் இந்த அச்சில் தான் போடுவேன். இப்போ இவங்களெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே பாருங்கள். ஏன்னா ரொம்ப வேலை எனக்கு. எங்கள் ஃப்ளாட்டில் நிறைய வேலை. ஒரு 10-15 நாளாக தொடர்ந்து வேலை. ஒரு நாளைக்கு ஒரு 50 ஃபோனாவது பேச வேண்டியது இருக்குது. காதே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மனசு திருப்தியாக ஓரளவுக்கு செஞ்சுட்டேன். இப்போ இந்த காமாட்சி அம்மன் விளக்கு நான் மாற்றவே மாட்டேன். ஏன்னா அவ்வளவு அற்புதமான விளக்கு. எனக்கு நாகாத்தம்மன் கொடுத்த விளக்கு. நான் நாகாத்தம்மன் சொல்லி தான் கும்பிடுவேன். அப்படியே சரி பண்ணி போன கார்த்திகை தீபத்துக்கு பெயிண்ட் அடித்தேன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு பெயிண்ட் அடிக்க முடியலை. ஏன்னா தொடர்ந்து வேலைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க பாருங்கள். விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், நாகாத்தம்மா விளக்கு, அப்புறம் படிகலிங்கம். இந்துக்கள் கடவுள்கள் பார்த்திங்கன்னா குடும்ப கடவுள்கள் மாதிரி நிறையா இருப்பாங்க. நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதாவது நல்ல சொந்த பந்தங்களை பார்த்த மாதிரிப்பா. அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு ரசம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டோம். நைட்டுக்கு ஏதாவது பண்ணணும். கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு களி கிண்டுனேன்னா அப்பா சாப்பிட்டுக்கிடுவார். நாராயணன் ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுக்கிடுவான். நானும் களி சாப்பிட்டுக்கிடுவேன். இப்போ சாமி வேலையை முடித்தாச்சு. இனி அடுத்த வேலைகள் ஆரம்பிக்கணும். நீங்களும் இன்றைக்கி கார்த்திகை தீபங்கிறதுனால, அதாவது நாளைக்கு கார்த்திகை தீபங்கிறதுனால வீட்டில் உங்களுக்கும் நிறையா வேலைகள் இருந்திருக்கும். தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கார்த்திகை தீபம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு தானேப்பா கார்த்திகை தீபம் கொண்டாடுவோம். நல்லபடியாக எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் மனசுலையும் வெளிச்சம் உண்டாகி நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் இறைவா அப்படின்னு வேண்டிக்கிறலாம். அப்பா அந்த மெக்ரோனியை கையில் வாங்கிட்டு பார்க்குறாரு. உங்களுக்கெல்லாம் பல் இருக்குன்னு டக்குன்னு மென்று சாப்பிட்றீங்க, நான் கொஞ்சம் வேகமாக மென்னேன்னா என் பல்லு சேர்ந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாரு. அதுக்கு தான் சின்ன வயசுலேயேவும் கொஞ்சம் கடுக்கா பொடி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா பல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு அப்பப்போ சொல்லிக்கிடுவேன். ஆனால் முதல்லலாம் அவர் கேட்க மாட்டார். இப்போ சொல்கிறாரு, கொஞ்சம் சொன்னபடியே கேட்காம விட்டுட்டேனேன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? சரிப்பா,
வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.